ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம் புதிய தொடர். அடித்தட்டு மக்களின் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான அடிப்படை கணிதம் கற்றுத்தரும் புதிய தொடர். காற்றில் மிதந்து வரும் கணிதம் நாடகம் பகுதி 22. கட்டுமரத்தில் ஒரு காட்டு யானை. நாடகத்தில் நடிப்பவர்கள் அருண் பிரசாந்த், சுதா பிரியா, நந்து கிஷோர், செந்தில், பாலாஜி விஸ்வநாத் மற்றும் பாரதி. நிபுணர் விளக்கம் கணித பேராசிரியை சங்கீதா. எழுத்து உரையாடல் MS பெருமாள். ஒளிப்பதிவு ஒளித்தொகுப்பு அசோக் ஆப்ரஹாம். இயக்கம் தயாரிப்பு நந்தா நாகராஜன். ராஜு ராஜு உள்ள வரவி. ராஜு ரெடி ஆகிட்டானா? வந்து பாரு உன் சிநேகித மெத்தனத்தை. இன்னும் படுக்கையை விட்டு எழுந்திருக்க மனசு வரலையே. மேலூர் மிடில் இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னானே, புறப்பட வேணாமா? என்ன பொறுப்பு அவனுக்கு? உனக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்குல்ல ரவி? வரலத்த. ராஜு கோல்டு மெடலிஸ்ட், அதான் கூப்பிட்டு இருக்காங்க. நான் வழக்கம் போல எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கியூல நின்று கார்டை ரினியூ பண்ணிட்டு போறேன். பதிஞ்சிட்டு வா ரவி. அடுத்த வாரமே உனக்கு இன்டர்வியூ கார்டு வரும்ல. உங்க ஆசீர்வாதம் பழிக்கட்டும் அத்த. கண்டிப்பா பழிக்கும் ரவி. ஆனா உன் உழைப்பு, உன் முயற்சி, உன் நம்பிக்கை இதெல்லாம் இருக்கணும். அப்பதான் ஆசீர்வாதத்துக்கும் பிரார்த்தனைக்கும் பலன் கிடைக்கும். வாடா மாப்ள. ஏய், இன்டர்வியூக்கு ரெடி ஆகலையா ராஜு? ஆட போடா, எல்லாம் ஐவாஸ் இன்டர்வியூ. உள்ளுக்குள்ளேயே ஒருத்தனை செலக்ட் பண்ணி வச்சுட்டு வீணா நம்ம வயிற்றுச்சல கொட்டிக்கிறானுங்க இன்டர்வியூங்கிற பேர்ல. அம்மா, ரவிக்கு காப்பி கூட, நான் பிரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்தாப்பா காப்பி குடி. இவையாமா எப்படி இருக்கா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த பிடிமானமும் இல்லாம எல்லாரையும் எகத்தாளம் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் ஏடா உடமா பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்? என் மகன் உருப்பிடலங்கிறது மட்டும்தான் எனக்கு புரிஞ்சிருக்கு. எதனால உருப்பிடாம இருக்கான்னு இப்ப நீ புட்டு புட்டு வச்ச பாரு. அத மனசுல வாங்கிக்கிட்டு அவன் குறைகள் எல்லாம் ஒவ்வொன்னா விட்டொழிச்சிட்டு வந்தான்னா நல்ல கதி கிடைக்கும். நான் கண்ணை மூடுற காலத்துக்குள்ள அது நடந்தா சரிதான். இன்னும் 100 வருஷம் நீ இருப்பமா. இப்ப எனக்கு பால் எடுத்துட்டு வரையா? உன் குறைய இடிச்சு காட்ட வேண்டா. வயிற்றுக்கு குறை வைக்க மாட்டேன். பால் ரெடியா ஸ்டூல்ல இருக்கு, போய் சாப்பிடு. தேங்க்யூ மம்மி. அட, இது என்னடா புது பழக்கம்? பெத்தவளுக்கு வார்த்தையால நன்றி சொல்றது. வேற எப்படி நன்றி காட்டுறது? வாழாட்டியா? வாழ்ந்து காட்டு. அத்த, நான் புறப்படுறத. இரு ரவி, பலகாரம் சாப்பிட்டுட்டு போலாம். அட உட்கார்ற மாப்ள. ஆமா, விடிய காத்தால கண்ட கனவு நிச்சயமா பழிக்குமாம்ல? நான் விடியோன்னு காணுற கனவு பழிக்க மாட்டேங்குதே ராஜு. எனக்கு ஒரு வித்தியாசமான கனவுட மாப்ள. விடிய காலையில மேலூர் சுகர் ஃபேக்டரி GM என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். அடுத்தாப்புல அக்ரி டிபார்ட்மெண்ட் டெப்டி கியூல நிக்கிறாரு. அவருக்கு பின்னால IT கம்பெனி HR. அவங்க டேர்ன் வரதுக்குள்ள அம்மா எழுப்பி விட்டுட்டாங்கடா. நீ கொடுத்து வச்சோம்ப்பா. உன் கனவுல GM, டெப்டி டைரக்டர், HRன்னு பெரிய பெரிய பொசிஷன்ல உள்ளவங்கலாம் வராங்க. எனக்கு தூக்கம் வந்தா தானே கனவு வர்றதுக்கு. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வாசல்ல கியூவில் தவங்க கிடக்கிறப்ப கண்ணசந்தா கனவு மாதிரி ஒன்று வரும். தண்டச்சோறுன்னு திட்டிக்கிட்டே எங்கள் அப்பா தட்டை தூக்கி எறியறது. அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா மறைஞ்சு 20 ரூபாவை என் கையில் திணிக்கிறது. ஏற்கனவே 40 ரூபா பாக்கி ரவி. இப்போ சிகரெட்டுக்கும் சேர்த்து 45ன்னு சிறுசு இருக்கிற பொட்டி கடைக்காரன். வேலை கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும், இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கண்ணை கசைற பத்மாவதி. இவங்க தான் என் கண்ணுக்கு தெரியுறாங்க. வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ இந்த இம்சிகளை சகிச்சுக்கு தான் வேணுமாப்ல. சராசரி மனுஷனா ஒரு வட்டத்துக்குள்ள சுத்தி சுத்தி வர என்ன பாரு. வேலை தர போறவனையும் கதி கலங்க வைக்கிற தில் இருக்கு, அதுல ஒரு த்ரில்லும் இருக்கு. அதனால நான் கவலைப்படுறதே இல்லை. என்னமோ பழமொழி சொல்லுவாங்களே, மேயிற மாட்ட கெடுக்குதான் ஏதோ ஒரு மாடுன்னு. இவன் தான் பொறுப்பு இல்லாதவன். நீயாவது புத்தியா பொழைச்சுக்க ரவி.
பலகாரம் சாப்பிட்டுட்டு புறப்படு. நேரம் இல்லாத ராகு காலம் வரதுக்குள்ள எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள போய் நின்னாகணும்ல. கால நேரம் பார்த்து நீ செயல்ல இறங்குற. மீனாட்சி உன்னை கைவிடவே மாட்டாப்பா. இதோ இதுவும் இருக்குது யமகண்டம். நமக்கு ராகு காலம் கேது காலம் எதுவும் கிடையாது, எப்பவுமே வாண்டட் காலம் தான். அப்பத்தானே புது புது கம்பெனியா பார்த்து வச்சு கனவுல அந்த ஆபீசர்களை எல்லாம் புரட்டி எடுக்கலாம். போட்ட என்ன தெரியுமா, ரவிக்கு துணையா நீயும் போயிட்டு வா. உனக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ வெளிச்சமாவது கிடைக்கட்டும். லட்ச கணக்குல பணத்தை கொட்டி படிச்சுட்டு 1000 10,000 சம்பளத்துக்கு அலமோதுற பிள்ளைங்களை பார்த்தாலாவது உனக்கு புத்தி வருதா பொறுப்பு வருதான்னு பார்க்கலாம். சிக்ஸர் சூப்பர். 2020 வேர்ல்டு கப்பா? இங்கிலாந்து vs இந்தியா டெஸ்ட் மேட்ச் சார். பட்டோடி பேட்டிங். பட்டோடியா? எந்த வருஷம் மேட்ச் இது? 1960 சார். என்ன டேஸ்ட் சார் உங்களுக்கு? இதில் டேஸ்ட்டுக்கு எது சார் இடம்? பொழுது போகணும், எப்படியும் சாயந்தரம் வரைக்கும் கியூ நகர போகிறது இல்லை. வித்தியாசமாக இருக்குமே தான் ஓல்டு மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். மொபைலாவது லேட்டஸ்ட் மாடலா? பேசிக் மாடல் தான். 200-300 ரூபா தேவைப்பட்டுச்சுன்னா அப்பப்போ சேட்டு கடைக்கு போகும். ஐஃபோன் எல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுல்ல. சாரி பூபதி, ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். பரவாயில்ல, வெயிட்டிங் சார்ஜ்லாம் கேட்க மாட்டேன் ரவி, வந்து நில்லுங்க. மிஸ்டர், நாங்கள் கியூ நிற்கிறது கண்ணில் பல்ல, பின்னாடி வந்து நில்லு. சார், ரவிக்கு பதிலாக தான் நான் கியூவில் நின்னேன். எனக்கு இன்னைக்கு ரினியூவல் இல்லை. இது என்ன சினிமா கியூவா? ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்து கியூவில் நிற்கிறதுக்கு? சினிமா தியேட்டரில் எதுக்கு கியூவே? எல்லாம் ஆன்லைன் தானே. தியேட்டருக்காரனுக்கு தெரியல டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு தெரியல. அதுதான் சாபக்கேடு. சரி ரவி, நான் புறப்படுறேன். இந்தா பூபதி 50 ரூபா. 30 ரூபா கொடு, அது போதும். நம்ம ரேட் அதுதானே. நீ டிஃபன் சாப்பிடணும்ல. பரவாயில்ல, எனக்கும் சேர்த்து நீ சாப்பிடு. 50 ரூபா புடி. இப்படி ஒரு வருமானமா? எனக்கு இந்த ஐடியாவே தோணலையே பிரதர். ஏன் பிரதர், கார்டு புதுசாக இருக்குதே, இப்போதான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? பிரதர், கார்டே 2வது கார்டு, இது 3வது வருஷம். ரொம்ப பொறுமைசாலி சார் நீங்கள். புண்பட்ட மனசை புகை விட்டு தான் ஆற்றிட்டு இருக்கேன். நீங்கள் இதை முடிப்பீங்களா? எடுத்துக்கோங்க. அடிப்பேன், இப்போ குறைச்சிட்டேன். கெட்ட பழக்கங்கிறதுக்காக இல்லை சார், கட்டுப்படி ஆகலை. நானும் குறைச்சிக்கிட்டே தான் வரேன், ஆனால் சிகரெட் இல்லை என்னோட ஆயுள. என்ன சார்? வேலை கிடைக்கிறதுக்குள்ள விடுதலை கிடைக்காதான்னு தான். அச்சோ, கேன்சர் வந்தால் சீக்கிரம் செத்துடலாமே. சேச்சே, தப்பு சார். அதை விட சீக்கிரமாக சாகணும்னு சொல்கிறீங்களா? எய்ட்ஸ் வர வச்சிடலாமா? அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக செத்துடலாம். ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஹாபி. மனசை தளர விடாதீங்க பிரதர், பி பாசிட்டிவ். பிளட் குரூப் மட்டும்தான் பிரதர் பி பாசிட்டிவ். அட்டம்ப்ட் எல்லாமே ஆல்வேஸ் நெகட்டிவ் தான். என்ன மாப்பிள்ள, கியூ நகரவே இல்லையா? அனுமார் வாழ் மாதிரி அவ்வளோ பெரிய கியூ. நீ இப்பதானே வந்த, அதுக்குள்ள உனக்கு பின்னாடி இத்தனை பேரா? எப்படி? நம்ம பிரதரு நேரத்தோட அருமை தெரிஞ்சவர். 50 ரூபாய் விட்டெறிஞ்சு கியூவில் நிற்க ஆளை செட் பண்ணி வச்சுருந்தாரு. ஏன் நீங்களும் அப்படி ஒரு ஆளை செட் பண்ணிக்கலாமே? அந்த 50 ரூபாய் என் கையில் இருந்துருந்துச்சுன்னா 10 பேக்கெட் கடல மிட்டாய் வாங்கி ஸ்கூல் வாசலில் உட்காந்து சில்லறை வியாபாரம் பண்ணி லாபம் பார்த்துருப்பேன். இதுக்கு நீங்க காலேஜ் படிச்சு டிகிரி வாங்கியிருக்கணுமா? சரி, நீங்களும் இப்போ நம்ம தோஸ்த் ஆயிட்டீங்க. பரவாயில்ல ரவி சார், வந்து பக்கத்தில் நில்லுங்க. இந்த வேலையை நம்பி நான் பிறக்கல பிரதர். ரவி என் ஃப்ரெண்டு, சும்மா பேச்சு துணிக்கு வந்து நிற்கிறேன். சாரி பிரதர், ஒரு சின்ன ஹெல்ப். இடத்த கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பேகன் நியூஸ் சேனல் எங்கன்னு பார்த்துட்டு போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுங்க. பப்ளிக் டாய்லெட் கான்ட்ராக்ட் எடுத்தவன் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு கணக்கு போட்டு பார்த்துட்டு அங்கேயே பெருமூச்சு விட்டுக்கிட்டு நிற்காதீங்க. சரி வந்துடுறேன் ப்ரோ. என்ன ராஜு நீ ஏன்? அந்த பையன் ஏற்கனவே வந்து நூடுல்ஸ் ஆகிட்டான். நீ இன்னும் வெந்நீரை கொட்டி கிளறி விடுறியே. நமக்கு பொழுது போகணும்ல மாப்பிள்ள. ஆமாம், போன மாதம் வேற ஒரு சுகர் ஃபேக்டரிக்கு இன்டர்வியூக்கு போயிருந்தியே, என்ன கேட்டாங்க? 2 லட்சம் லஞ்சம் கேட்டான். ஷிட், என்னென்ன கேள்வி கேட்டான்டா? டயாபெட்டிஸ்க்கு சக்கரை வியாதிங்கிற தமிழ் வார்த்தை மொழிபெயர்ப்பா விளக்க உரையான்னு கேட்டான். இன்டர்வியூ சுகர் ஃபேக்டரியில். நல்ல ஜேர்னி. மொழிபெயர்ப்பில் உள்ள சந்தேகத்தை தீக்க கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருக்கு, உடம்புல உள்ள சந்தேகத்தை தீக்க டயாபெட்டிஸ் சென்டர் இருக்கு. ரெண்டையும் தேடி போகாம இன்டர்வியூங்கிற பேர்ல எங்க உயிரை ஏன் வாங்குறீங்கன்னு விளாசினேன். மூஞ்சியை சொல்லிச்சான். மூலமோ என்னவோ. ஆமா ஏமாப்ல, இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சை மட்டுமா நம்பி காத்துட்டு இருக்க? அங்கங்க ஆளை பிடிச்சி வச்சுக்கணும்பா. வேகன்சி வந்தா நமக்கு மெசேஜ் அனுப்புறக்கு. அது இன்னும் ஆபத்து பிரதர். நம்ம ஏரியா பெரிய மனுஷன் குப்புசாமி சார், செல்வாக்கான ஆசாமியாச்சே. அவர்கிட்ட தான் சிபாரிசு கடிதம் வாங்க போனேன். அப்ளிகேஷன் காப்பியை வாங்கி பார்த்துட்டு, ஓஹோ இந்த ஆஃபீஸில் இப்படி ஒரு போஸ்ட் வேறு காலியாக இருக்கான்னு கேட்டுட்டு என் அப்ளிகேஷனில் என் பேர் என் அட்ரஸ் அடிச்சுட்டு அவர் செட்டப்போட தம்பிக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துட்டாரு.
சின்ன வீடு வச்சுக்காத பெரிய மனுஷனா பார்த்து சிபாரிசுக்கு போக வேண்டியதுதானே? சரி, துணிஞ்சு அப்படி ஒரு பெரிய மனுஷனோட சின்ன வீட்டுக்கே போய் சிபாரிசு லெட்டர் வாங்க போன ராஜு. மாட்டு தாவணிலேயே அந்த அம்மா வந்து போயிருக்காங்க தம்பின்னு என் தோலை பிடிச்சி அழுதுனா அங்கே பிடிச்ச ஓட்டம் தான். கண்ணகி எரிச்சா மதுரை, மாட்டு தாவணியில் இன்னும் காமத்தி கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. மாட்டுக்கு தாவணி போட்டு மானங்காத்த மதுரையில் மாறாப்ப சரி விட்டு மனசுக்கு பூட்டு போடாத பொண்ணுங்களும் இருக்காளுங்களே. என்ன ரவி, என்ன யோசனை? ஏன் கியூ விட்டு விலகி நிற்கிற? காரணமாக தான் ராஜு. ஒவ்வொரு நாளும் 300-400 பேர் படித்தவங்க பட்டதாரிங்கள்னு எவ்வளோ நம்பிக்கையோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வாசலில் காத்துட்டு இருக்காங்க. வருஷத்தில் 300 நாளும் இங்கே கூட்டம் குறையிலையே, குறைய போகிறதும் இல்லை. அதனால நீங்க ஏன் பிரதர் நம்பிக்கை இழக்கிறீங்க? வந்து நில்லுங்க, வேலை கிடைக்கும். நம்பிக்கை இழக்கல பிரதர், எனக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சிருக்கு. எங்க மாப்பிள்ள, எப்போ வேலை கிடைச்சது? இங்கே தான் ராஜு, இப்போ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வாசலில் தான். எந்த கம்பெனி சார்? சொந்த கம்பெனிங்க. சொந்த கம்பெனியா? மூலதானம்? வருஷ கணக்காக கியூவில் காத்துட்டு நிற்கிறாங்களே வேலையில்லா பட்டதாரிகள், இவங்க நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் எனக்கு மூலதனம். வெரி குட் ரவி. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் கிட்டேயே மரத்தடி மேடையில் ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு அடப்பாடுறா, விளம்பர போர்டு வேறையா? வேலைக்கான விண்ணப்ப மனுக்கள் டிடிபி டைப் செய்து தரப்படும். டிராஃப்டிங் சார்ஜ் 20 ரூபாய், பிரிண்ட் அவுட் 2 ரூபாய். ரவி, இன்னைய கலெக்ஷனாக 200 ரூபாய் இருக்குண்டா. எங்கே லேப்டாப் வாடகை 100 ரூபா போயிடும், இன்னைக்கு வருமானம் 100 ரூபா தான். நீ அதையாவது சம்பாதிக்கிற, என்ன சொல்லு? அம்மாவை மிரட்டி 100-200 பிடிங்கிக்கிட்டு கொடைக்கானல், மதுரை, சேலம்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன். உன் யோசனை எனக்கு ஏன் வராமல் போச்சு மாப்பிள்ள? அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். உனக்கு ஆயுசு பூரா நிரந்தர வருமானம், டேக்ஸ் கட்டுற அளவுக்கு ஓஹோன்னு வந்துடுவோம் மாப்பிள்ள. கொஞ்சம் இரு. என்னடா எழுதுகிற போர்டில்? கட்டண விபரம் பக்கத்தில் ஒரு முக்கிய குறிப்பு. ஷெட்யூல் வகுப்பினருக்கு கட்டண சலுகை 50%. கவர்மெண்ட் உத்தரவு மதிக்கிறதுக்கு அடையாளம். உன் ஷார்ப்னஸ் எனக்கு வரலையே ராஜு. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இதுக்குதான் இம்புட்டு ஆவேசமா? ஏ ராஜு, உன் சிநேகிதன் புத்திய கொண்டு பொழப்ப தேடிக்கிட்டானேன்னு உனக்கு பொத்துக்கிட்டு வருதாக்கும்? வேலை கிடைக்கலங்கிற விரக்தியில தோண்டு போகாம வேலையில்லா திண்டாட்டத்தையே மூலதனமா வச்சு பொழைக்க கத்துக்கிட்டான் ரவி. அவன் மனுஷன், நீயும் இருக்கிய. அம்மா, அந்த உறவை வேற ஞாபகப்படுத்திட்டீல. உன்னை பட்னி போட மனசு வரலப்பா. 10 நிமிஷத்துல சோறாக்கி போடுறேன். இன்னும் உடைச்சு நொறுக்கிறதுக்கு வீட்டுல ஒன்னும் பாக்கி இல்லப்பா. இந்தா இத வச்சுக்கிட்டு உக்கார். என்னது? ராட்டனம் தான். துணிப்பையில பஞ்சு வச்சிருக்கேன், இந்த புடி. இப்ப எதுக்கு ராட்டையும் பஞ்சம்? உன் கோபம் தணியணும். நீ மனுஷனாகணும்பா. யாரையாவது அடிச்சு நொறுக்கணும்னு ஆவேசம் வந்தா ராட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு உட்காருன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். பதட்டம் ஒரு நிலைக்கு வரும், புத்தியும் தெளியும், பஞ்சு நூலாகும், நெஞ்சும் லேசாகும். சாரிம்மா. என்கிட்ட ஏன்பா சாரி கேக்குற? சரின்னு சொல்லிட்டு ராட்டைய சுழத்து, மனச ஒருமுகப்படுத்து. அருந்து போகாம சீரா நூத்து 2 சிட்ட நூல் சுத்தி வையி. அதுக்குள்ள வகை தொகையா இல்லாட்டாலும் வாய்க்கு ருசியா வயிற்றுக்கு நிறைவா சமைச்சு வைக்கிறேன். சரிம்மா, சாமி ரூம்ல உட்காந்து ராட்டை சுத்துறேன். மரகதம், அம்மா மரகதம். ஐயா வாங்க ஐயா. நல்லா இருக்கியா மரகதம்? உங்க புண்ணியத்துல நல்லாவே இருக்கோம்யா. சோஃபாவில் இப்படி உட்காருங்கய்யா. உன் மகன் இன்னும் வீட்டுக்கு வரலையா? வீடு அமைதியா இருக்கு. வீட்டுலதான் இருக்கான். நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை வச்சு என் மகனுக்கு பரிச்சை வச்சிருக்கேன். இளரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா தான் பக்கத்து வருவான், வந்துருவான், நீ கவலைப்படாதம்மா. தண்ணி எடுத்துக்கங்கய்யா. பால் சுட வச்சு எடுத்துட்டு வரட்டா இல்ல மோர் தரவா? கொஞ்சம் மோர் குடுமா, வெயிலுக்கு எதமா இருக்கும். கோயம்புத்தூர்ல இருந்து எப்ப வந்தாப்ல? நேத்து ராத்திரி தான். காலையில தல்லாங்குளத்துல ஒரு கல்யாணம், மதியானம் பஸ்ஸுக்கு திரும்புறேன். சரி, உன்னையும் பார்த்து நாளாச்சே, அதான் ஒரு 8 வந்தேன். எங்க இன்னைக்கே புறப்பட்டு நிக்கிறீங்க? இருந்து சாப்பிட்டு போங்கய்யா.
கல்யாண வீட்டிலே சாப்பிட்டோமா, மோர் கொடு. இந்தாங்க ஐயா, உங்க ஒர்க் ஷாப் எல்லாம் எப்படி நடக்குது? ஏதோ ஓடிட்டு இருக்குமா. ஓடாத காரு ஆட்டோ நம்பிதான் என் பொழப்பும் ஓட வேண்டியதா போச்சு. ஐயா வாங்கய்யா. நல்லா இருக்கே தம்பி. எத்தனை சிட்ட நூல் நூத்திருக்க இன்னைக்கு? நூத்தது 2 சிட்டம், உடைச்சது 2 நாற்காலி, 2 கண்ணாடி, 2 அலமாரி. இதிலே கணக்கு சரியா போச்சுங்கய்யா. அப்படியா தம்பி? இந்த வயசுக்கு இவ்வளவு கோபம் ஆகாதுன்னு அட்வைஸ் பண்ண போறதில்ல. 2 மணி நேரம் பொறுமையா உட்காந்து 2 செட்டு நூல் நூத்திருக்கீங்களே, அந்த பொறுமைசாலி ஏன் உள்ளுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சுதந்திரமா வெளியில உலாவ விடுங்க தம்பி. நீங்க சொல்ற மாதிரி ஏதம் பதமா எனக்கு பேச தெரியாம போச்சுங்கய்யா. கோவத்துல நானும் பேசி போடுறேன், அவன் மூர்க்கமும் ஜாஸ்தி ஆகிடுதியா. எல்லாம் சரியா போயிடும் தம்பி. கோயம்புத்தூர் பக்கம் வந்தா ஒரு நட நம்ம மெக்கானிக் செட்டு பக்கம் வந்து போறது. பொள்ளாச்சி மெயின் ரோட்டிலேயே சத்தியமூர்த்தி பணிமன்னு போர்டெல்லாம் போட்டிருக்கேன். ஒரு தரம் வந்துட்டு போகலாம் இல்ல? ஒரு தரம் என்னங்க, நிரந்தரமா வந்துடுறேன். ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்ன விளையாடுறியா? உன் படிப்புக்கும் உன் தகுதிக்கும் மெக்கானிக் செட்ல என்ன வேலை கொடுக்க? படிப்பு தகுதி ரெண்டும் சந்தையில விலை போகாத சரக்காயிருச்சுங்கய்யா. நானா தேடிக்கிட்ட படிப்புக்கு தான் வேலை கிடைக்கல. எங்க அம்மா சோறு போட்ட வளர்த்த உடம்புக்காவது ஒரு மதிப்பு கிடைக்கட்டும். விரும்பினது கிடைக்கலனா கிடைச்சதை விரும்ப கத்துக்கணும்னு இப்பதான் அவன் புத்தி கேட்டி இருக்கு. அது மறுபடியும் முருங்கை மரம் ஏறதுக்குள்ள கூட்டிட்டு போயிடுங்கய்யா. சரி, கொஞ்ச நாள் என் கூட இருந்து பாரு ராஜு. ஒத்து வரலன்னா திரும்பி வந்துரு. எல்லாம் ஒத்து வரும். முதல்ல இவன் அங்க வரட்டும். 2 மாசத்துல நானும் வந்து சேர்றேன். ஒரு வீட்டை பார்த்து குடுத்தன வச்சுட்டு அப்படியே ஒரு கால் கட்டு போட்டு வச்சாதான் இவன் மனுஷனா மாறுவான். வேதாளம் வேதாளம். நீயும் கோவைக்கே வந்துடுறியா? அதுவும் நல்லதுதான். சவுந்தரம் சந்தோஷப்படுவா. சவுந்தரம் எப்படிங்கய்யா இருக்கா? பார்த்து 10-20 வருஷத்துக்கு மேல ஆச்சே. காரு பங்களான்னு வசதியா வாழ்ந்த பொண்ணு. காரு டிரைவரை கட்டிட்டு சொத்து சொகத்தையெல்லாம் உதறிட்டு. யாரு வந்த சவுந்தரம்? உங்க அம்மா மாதிரியே என்கிட்ட படிச்ச பொண்ணு. உங்க அம்மாவும் சவுந்தரமும் சிநேகிதிங்க. அது பழைய கதைப்பா. அப்ப அம்மா கண்டிப்பா கோயம்புத்தூர் வந்துடணும். எனக்காக இல்லைனாலும் அந்த ஆறுயிர் தோழிக்காக வந்தே ஆகணும். வந்துடுறேன்ப்பா. முதல்ல நீ உருப்புற வழியை பாரு. ஐயா உன் மேல நம்பிக்கை வச்சு உன்னை கூப்பிட்டுருக்காங்க. அவங்க மனசையும் நோக வச்சிடாத. அதெல்லாம் நோக வைக்க மாட்டம்மா. எனக்கு நம்பிக்கை இருக்கு மரகதம். உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ராட்டனும் சுத்திட்டு இருக்கானே, அப்பவே நினைச்சேன் அவனுக்குள்ள ஒரு பொறுமைசாலி ஒளிஞ்சிருக்கான்னு. ராஜு பஞ்ச நூலாக்குற மாதிரி உன்னை மனுஷனாக்கிருக்கிறா மரகதம். ஒரு கோபக்காரன் பொறுமைசாலியா மாற முடியும்னா படிச்சு புள்ள நல்ல நிர்வாகியா உசர முடியாதா? உன்னால முடியும் தம்பி. வந்து சேரு. கண்டிப்பா வந்துடுறேங்க ஐயா. நிபுணர் விளக்கம். கணித பேராசிரியை சங்கீதா. நேயர்களை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சுடிதார் ஜீன்ஸ் அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. பட் நம்மளோட ஃபர்ஸ்ட் உடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கதர் உடைன்னு சொல்லலாம். கதர் உடையெல்லாம் அந்த காலத்தில் ரேஷன் கடையில் மட்டும்தான் கிடச்சிச்சான். அதுக்கப்புறம் அந்த பாலிஸ்டர், 2x2, சில்க் காட்டன், ஜீன்ஸ், இது மாதிரி நிறைய ரக துணியெல்லாம் இப்போல்லாம் வந்துருச்சு. பட் இந்த கதரோட உற்பத்தியை அதிகரிக்கணும், அது போக அதனோட உபயோகத்தை அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்மளோட அரசு பார்த்தீங்கன்னா கதர் கடை, கோஆப்டெக்ஸ், அது போக காலேஜ், ஸ்கூல்லாம் நிறைய ஸ்டால் எல்லாம் ஃப்ரீயாகவே போடுறாங்க. இது மாதிரி நிறைய ஐடியாஸ் பண்ணி இந்த கதரோட உபயோகத்தையும் அதோட உற்பத்தியும் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் இந்த புது ரகத்தில் கிடைக்கிற லுக் வந்து கதர் துணியில் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம யாரும் அதை விரும்புறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கதர் ஆடைகளை உற்பத்தி செய்கிற இந்த தொழிலாளர்களுக்கு அதிக லாபம் எதுவும் கிடையாது. அது போக அரசாங்கத்திட்டிருந்து இவங்க வந்து நிதியுதவி அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வாங்குறது கிடையாது. பட் அது போக மானியம் சொல்லிட்டு அவங்களோட தொழிலுக்காக லோன் வாங்குறாங்க. அது போக மிஷினரிஸ்க்கெல்லாம் லோன் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயங்கிறது ரொம்பவே குறைஞ்சிட்டு வந்துருச்சு. அதனால காட்டனோட உற்பத்தி ரொம்பவே கம்மியாயிருச்சு. இப்போது காட்டனுங்க அந்த பஞ்சு உற்பத்தி வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு. பட் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 24,554 மில்லியன் டன் காட்டன்ஸ் வந்து உலகம் பூரா உற்பத்தி செஞ்சுட்டு வராங்க. இந்த காட்டன் விவசாயிகள் சேல் பண்ணுறக்கும் உற்பத்தியை பெருக்கிறக்கும் CCI, அதாவது காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே விவசாய மக்களுக்காக மட்டும் ரன் ஆகிட்டு வருது.
இந்த காட்டனோட ரகத்தை பொறுத்து 3 வகையாக பிரித்து அதில் அந்த குவாண்டலுக்கு தகுந்த மாதிரி அதனோட ரேட் போடுறாங்க. அதாவது ஒரு குவாண்டலோட ரேட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2500 ரூபாயிலிருந்து 4500 ரூபாய் வரைக்கும் ஒரு குவாண்டலோட ரேட் போகுது. இது வந்து விவசாயிகள் வந்து சிசிஐயில் வந்து சேல் பண்ணாங்கன்னா மட்டும் இது மாதிரி கிடைக்கும். சப்போஸ் அவங்க வந்து மில்லில் டைரெக்டாக சேல்ஸ் பண்ணாங்கன்னா விவசாயிகள் ஏமாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் கதர் துணிகளில் டைரெக்டாக உற்பத்தி செய்கிற தொழிலாளருக்கு மட்டும்தான் வந்து அதனோட லாபம் கம்மி. பட் இது போக பெரிய பெரிய மில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச துணியாக மாத்திரக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதுக்காக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களும் வேலை செஞ்சுட்டு வராங்க. அதாவது நூல்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சோட வடிவன்னு சொல்லலாம். ஒரு பஞ்சை வந்து சம்திங் ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணி நூலாக மாற்றுறாங்க. அதாவது 54 இன்ச்சு சேர்ந்ததா ஒரு நூல், அதாவது 1.5 மீட்ரு, அப்ராக்சிமேட்டாக 1.5 மீட்ரு சேர்ந்ததா ஒரு நூல்னு சொல்லலாம். ஒரு நூலோட அகலன்னு பார்த்தீங்கன்னா 6 முறுக்கல் பஞ்சுகள் சேர்ந்ததா வந்து ஒரு நூலோட அகலன்னு சொல்லலாம். சப்போஸ் வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா மில்ல வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாவு நெய்யருக்கு பார்த்தீங்கன்னா 7 ரூபா 10 பைசா தர்றாங்க. சரிங்களா, 7 ரூபா 10 பைசா தராங்க. ஒரு நாளைக்கு அவங்க அதிகபட்சமாக 8 மணி நேரம் வேலை செய்ய முடியும். அதிகபட்சம் அவங்க 35 பாவு வந்து அவங்க ஓட்டுவாங்க. மில்லில் டெக்ஸ்டைல் மில்லில் பெண் தொழிலாளர்களாக இருந்தாங்கன்னா ஒரு பாவுக்கு 7 ரூபா 10 பைசா தர்றாங்க. ஒரு நாளைக்கு அதாவது 8 மணி நேரத்துக்கு அவங்க பார்த்தீங்கன்னா 35 பாவு ஓட்டலாம். அதாவது எவ்வளோ அவங்க சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 35 பெருக்கல் 35 பாவு பெருக்கல் ஒரு பாவுக்கு 7 ரூபா 10 பைசா. 35 பெருக்கல் 7 ரூபா 10 பைசா போட்டிங்கன்னா ஒரு நாளோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 248 ரூபா 50 காசு. அதிகபட்சமாக பெண் தொழிலாளியாக இருந்தாலும் சரி ஆண் தொழிலாளியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு 200 ரூபாயிலிருந்து 250 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். பட் இதனோட மில்லாக இருந்தாலும் சரி ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி அவங்களோட ப்ராஃபிட் அவங்களோட லாபம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மொத்த வருமானத்திலிருந்து தொழிலாளியோட வருமானம், அது போக அங்கே வேலை செய்கிற ஹவுஸ் கீப்பிங் மேனேஜர்ஸ், அது போக எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பென்சஸ், இது போக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 12% வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அதாவது 100 ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் 12 ரூபாய் வந்து அவங்களுக்கு லாபம் கிடைக்குது. நேயர்களே 1990 அதுக்கு முன்னாடி வருஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர்கள், அது போக இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் கிடையாது, அமெரிக்கா இது மாதிரி மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர்கள், கொத்தடிமைகள், இது மாதிரி நிறைய கொடுமைகள்லாம் இருந்துட்டு வந்துச்சு. பட் இப்போல்லாம் வந்து நம்மளோட கவர்மெண்ட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன் படி இதெல்லாம் ரொம்பவே ரெடியூஸ் ஆயிடுச்சு. அது போக இந்த காட்டன் டெக்ஸ்டைலில் ஒர்க் பண்ணுற இந்த லேபர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல், அது போக கண்ணெரிச்சல் வரும், தோல் நோய்கள்லாம் நிறைய வர ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹீட் இருக்குன்னா குறைஞ்சது 70 ஃபாரன்ஹீட்லேருந்து 105 ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கும். அதாவது நம்மளோட மனுஷங்களோட உடல் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 96 ஃபாரன்ஹீட் தான் அதிகபட்சமாக தாங்க முடியும். ஸோ இது மாதிரி அதிக வெப்பநிலை தாங்கிறதுனால அவங்களுக்கு உடல் ரீதியாக நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. எனவே நேயர்களே, மில்லாக இருந்தாலும் சரி டெக்ஸ்டைல் காட்டன் மேனுஃபேக்சர் இது மாதிரி கம்பெனியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அதிக லாபம் வர்றதுலேருந்து ஒரு குறைஞ்ச பங்கை தொழிலாளர்களுக்கு தரலாம். அது சும்மா ஒன்றும் நீங்கள் தரல, அவங்க 8 மணி நேரம் உடலை வருத்தி வேலை செய்கிறாங்க. அதுக்காக அவங்க சம்பளத்தை கொஞ்சம் உயர்த்தி தர்றதுனால நம்ம கம்பெனி வந்து லாஸ் ஆக போகிறது கிடையாது. எனவே நேயர்களே, ஒரு மில்லாக இருந்தாலும் சரி ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி அது உயர்ந்து நிற்குதுன்னா அதுக்கு காரணம் தொழிலாளியோட உழைப்பு மட்டும்தான். எனவே ஒவ்வொரு முதலாளியும் உங்களோட தொழிலாளியோட உழைப்புக்கு ஏற்ற மதிப்பை கண்டிப்பாக கொடுங்க. நன்றி நேயர்களே. நேயர்களே, இதுவரை கேட்டது காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 22.